நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது 60 தமிழ் வருடத்துல 38வது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது. குரோதி அப்படின்னாலே பகை, கேடு, ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சுரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம். விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு, உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழ போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம். அதாவது வருட கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போயிட்டாரு. இப்ப குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு. இந்த வருடம் விசுவாவசு வருடம் தொடங்கி 31ஆம் தேதி சித்திரை 31ஆம் தேதி அவரு மிதுன ராசிக்கு போக போறாரு. அது மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்கு. ராகு கேதுக்கள் வைகாசி மாசம் 4ஆம் தேதி ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம், வக்கரம், அதிசாரம், இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த விசுவாவசு வருடத்துல கடவுள் ஒரு கதவை பூட்டினாலும் பல கதவுகளை திறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த வகையில இந்த வருடம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகி இருக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில பாதி படாத பாடுபடுத்திருச்சுப்பா. காசு பணத்துக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உடம்புல பிரச்சனையை கொடுத்துருச்சுப்பா, நோய் நொடியை கொடுத்துருச்சுப்பா, எப்பா உடம்பே ஒன்னும் சரியில்லை, படாத பாடுபட்டேன், ஆபீஸ்ல பாதி நாள் லீவ் போட்டு கெட்ட பேர் வாங்க வேண்டியதாகிடுச்சு, மாதிரி படிக்கிற பிள்ளையோ அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய் லீவ் போட்டு படிப்புல கவனம் இல்லாம ஊர்ல வர்ற வியாதி பூரா நமக்கு வருது, என்ன போ அப்படிங்கிற அளவுக்கு உடம்ப ஒரு மாதிரி உருக்கி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது எப்படி அப்படியே நல்லா குண்டா இருக்கவங்க திடீர்னு ஒல்லியாகி நோஞ்சானா போயிருப்பாங்க, நல்ல திடகாத்திரமா இருக்கிறவங்க திடீர்னு தொந்தியும் தொப்பையுமா இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம தேக ஆரோக்கியத்தை கெடுத்து பிடிச்சி ஒரு 4 படி ஏற முடியல, கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. அது விலகிருச்சு. வருடம் தொடங்கும் போதே சனி பகவான் 5வது வீட்டுக்கு வரார். எப்படி கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிற இடத்துக்கு சனி பகவான் போறார். பூர்வ புண்ணியத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படின்னாலே குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது தான். அப்ப 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் நீதிக்காரகர். நம்மளோட நியாய தர்மங்களை, முன்னோர்களோட கர்ம வினைகளை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு போட்டு உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கறத செய்வாரு. அப்ப முன்னோர்களோட பாவம் ஏதாவது இருந்தா நம்மள சேருமா அப்படின்னா அதுக்குதான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது. குலதெய்வத்தை சரணடைஞ்சிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை லாபஸ்தானத்துல கூட கொடுக்க மாட்டாரு. அதனால மாசம் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலை தேடி ஓடுங்க, குலதெய்வத்தை போய் சரணடைங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. வெளியில இருக்க கோயிலுக்கு போக முடியலங்கிறவங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு வீட்டுல ஒரு நெய் தீபம் அப்படிங்கிறத ஏத்துங்க. இல்லைன்னா இந்த வீட்டு குலதெய்வத்துல பூஜை அறையில குலதெய்வ படத்தை வச்சு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரலாம். நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து சொத்து உங்க கைக்கு வரும். பாகம் பிரிக்கலாம். பாட்ட சொத்து இருக்கு, முப்பாட்ட சொத்து இருக்கு, இந்த பக்கம் வாய்க்கா வரப்புக்கு கேஸ், இந்த பக்கம் ரோட்டுக்கு கேஸ், இந்த பக்கம் பக்கத்து இடத்துக்காரனோட கேஸ், இப்படி 4 பக்கமும் வழக்குல இருந்தவங்க கூட சொத்து சுத்தமா இப்போ உங்க கைக்கு வருது. எந்த வில்லங்கமும் இல்லாம சொத்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோட இருக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுப்பாரு. அது மாதிரி பரம்பரை வியாதியால ஆட்பட்டவங்க கொஞ்சம் வைத்திய செலவுகள் அப்படிங்கறத சரியா பாத்துக்கணும். ஏன்னா இப்ப அப்பாவுக்கு சுகர் இருக்கு, தாத்தாவுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்து, இந்த மாதிரி பரம்பரை இப்ப வியாதிகள் அப்படிங்கிறது லேசா எட்டி பார்க்கும். அதுல மட்டும் கொஞ்சம் மருந்து மாத்திரைகளை முறையா எடுத்துக்கிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு அதையும் கூட சரி பண்ணும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் பிறந்து 31ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி. குரு பகவான் இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுல இருந்தாரு, இப்ப 8வது வீட்டுக்கு போறார். ஐயோ அஷ்டமத்துல குருவா என்ன பண்றது அப்படின்னு நீங்க பெருசாலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டம குரு அப்படிங்கிறவரு கொஞ்சம் பணமுடை அப்படிங்கறத கொடுப்பாரு. ஆனா
குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தனஸ்தானத்திலே விழுவுது அப்படிங்கிறதால அந்த பண முடைய குருவே சரி பண்ணிடுவார். குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தக்கன குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12வது வீட்டை பாக்குறாரு, உங்க ராசிக்கு 2வது வீட்டை பாக்குறாரு, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டை பாக்குறாரு. அப்ப 12ல கிடைக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத நடத்தி கொடுக்கும், சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். இப்ப கடந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒன்னும் சுப நிகழ்வே நடக்கல, அடிக்கடி 2-3 துக்கம் தான் நடந்துச்சே ஒழிய ஒன்னும் நல்ல செய்தியா ஒன்னும் நடந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு தரித்திரம், ஒரு பீட புகுந்த மாதிரியே இருக்கும். அதனாலதான் குலதெய்வம் வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. இப்ப இந்த வருடம் பிறந்த உடனே இந்த மாற்றத்தெல்லாம் நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருக்கும். அப்ப சுப சடங்குகள், பெண் ருதுவாகக்கூடியது, திருமணம் நடக்கக்கூடியது, பிள்ளை பேர் உருவாகிறது, மாதிரி புது உறுப்பினர்கள் சேர்க்கை எல்லாம் கிடைக்கும். புது உறுப்பினர் சேர்க்கைன்னா என்ன? ஒரு ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஒரு மருமக வீட்டுக்கு வருவா, புது உறுப்பினர் சேர்க்கை. அதே மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மருமகன் வருவான், புது உறுப்பினர். பேர பிள்ளைங்க பிறக்கும், புது உறுப்பினர். இந்த மாதிரி புது உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. கொஞ்சம் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதே மாதிரி தனஸ்தானத்திலையும் குரு பார்வை விழுது. அப்ப இந்த விரய செலவுகளுக்கு தகுந்த வருமானத்தையும் குருவே கொடுத்துருவாரு. 10 ரூபா வந்தா அதுல செலவு பண்றதுல என்ன இருக்கு? சுப செலவுக்காக தானே நம்ம வாழ்க்கையை சம்பாதிக்கிறதே அப்படிங்கிற வகையில வருமானத்தையும் குரு கொடுப்பார். தனவாக்கு குடும்பஸ்தானம், பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் விரிவுரையாளர்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது மாதிரி சொந்த பந்தத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும். அப்பா அந்த பையன் சொல்லுவான்ப்பா, கரெக்டா இருக்கும்பா, எதா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெச்சத்தகுந்த ஒரு நபரா மாறுவீங்க. அப்படி ஒரு அம்சமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. 4ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது. இப்ப 4க்கு ராகு வரப்போறாரு. வைகாசி 4ஆம் தேதி ராகு 5ல இருந்து 4க்கு வருவாரு. ராகு சாதாரணமா 4ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா சுகஸ்தானம் ஆஸ்பத்திரியில படுக்க போடுவாரு, பெத்த தாயார ஆஸ்பத்திரியில படுக்க போட்டு ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. ஆனா ராகு வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு. அதனால ராகுவை நினைச்சு நீங்க அச்சப்பட வேண்டாம். இல்ல உங்களோட ராசிக்கு சுக வீட்டுல ராகு இருக்கு, பிரச்சனை வரும் யாராவது சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் இல்லப்பா, ராகு குரு பார்க்க புனிதப்பட்டுதான் ராகு வராரு. ராகு அற்புதமான பலனை தான் எங்களுக்கு கொடுப்பாரு, அர்த்தாசிரம ராகு அப்படின்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. எந்த விதமான பயம் அப்படிங்கறதும் உங்களுக்கு தேவையில்லை. ராகு 4ஆம் இடத்துக்கு வராருன்னா சில பேருக்கு இப்ப தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு. தாய்வழிக்குள்ள சொத்து இருக்கலாம், தாய் மாமன்கள் அதை பிரிச்சு கொடுக்கலாம். சில பேருக்கு தாய்வழி மாமன் வீட்டில இருந்து கூட திருமணம் நடக்கலாம். மாமன் பொண்ணையே கட்டுறது, இல்ல மாமன் மகனுக்கு பொண்ணு கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த பிரிந்த உறவுகளை ஒண்ணு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட கிடைக்கும். அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்த சொந்த பந்தங்கள், உறவு முறைக்காரங்க எல்லாம் இப்போ ஒண்ணு கூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதும் இருக்கு. மாதிரி 10ல ஒரு பாவி இருக்கணும் அப்படிம்பாங்க. வைகாசி 4ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பாவியான கேது போறார். இப்ப 10ல ஒரு பாவி தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். ரொம்ப அற்புதமான தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். தொழில்ல ஒரு உச்சம் தொடரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. இருந்தாலும் நீங்க தொழில்ல நேர்மை அப்படிங்கறத கடைபிடிக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஏமாத்துறது, போறது வர்றது, அதிக லாபத்துக்கு விற்கிறது, நேர்மனை எல்லாரும் திருடுறங்கன்னு நான் சொல்லல, அதிக லாபத்துக்கு ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, அதெல்லாம் வேண்டாம குறைந்த லாபத்துக்கு நல்ல தரத்தோட தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உச்சத்தை காட்டி கொடுப்பார். அந்த அளவுக்கு கிரகங்களோட சூழல் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு. 5ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கறதால பரம்பரை தொழில், இந்த விவசாயம் எல்லாம் பண்றவங்க நல்லா முன்னுக்கு வரலாம். ஏன்னா இப்ப வேற யாரும் ஒன்றும் பரம்பரை தொழில் பண்ண போறது இல்லை. அந்த கல்வி, குலத்தொழில் அப்படிங்கறதெல்லாம் தான் இப்ப அழிஞ்சிருச்சு. எல்லாம் கல்வியில முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? விவசாயம்ங்கிறது மட்டும்தான் பரம்பரை தொழிலா இருக்கு. அப்ப விவசாயம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்கும். நல்ல பயிர் விளைச்சல் ரொம்ப சிறப்பா இருக்கும், அற்புதமா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதனால வியாழக்கிழமையில மட்டும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார வணங்குங்க. ஏலபால மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச நோட்டு புத்தகம் வாங்குறது, ஒரு பீஸ் கட்டுறது, ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது, ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. உச்சத்தை காட்டக்கூடிய வருஷமா இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வருஷம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.